இன்னைக்கு நிறைய வர்ற படங்களை, நேற்று ஒரு படம் பார்த்தேன், பூக்கின்னு ஒரு படம். இந்த படங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 10 வயசு கம்மியாகிற மாதிரியே தெரியுது. ஏன்னா இந்த யூத் கிட்ட இருந்து வர்ற இந்த இளம் நடிகர்கள், இயக்குநர்கள் கிட்ட இருந்த ஒரு விஷயம் ரொம்ப உற்சாகமா இருக்கு. ரொம்ப அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கு. 4 இடியட்ஸ், 3 இடியட்ஸ் என்று ஒரு மாபெரும் படம் வந்துச்சு. அதை விட பெருசா இந்த படம் வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய ஆசை. நிறைய புதிய திறன்கள். அஸ்வின் ஓகே ஓகே, அஸ்வின்லாம் குழந்தை என் மடியில். ஓகே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் புகழை பற்றி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். தம்பி ஞாபகம் இருக்கான், நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம். நான் பாட்டுன்னு ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன். என்ன உட்கார நீ உட்கார, நான் உட்காந்துருந்தேன். அது ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த தம்பி வந்துச்சு. அப்போது உண்மையான முடி இருந்துச்சு. இது உண்மையான முடி. அந்த முடி எங்கப்பா? ஒரிஜினல் தானே, அதுதான் நல்லா இருக்கு, அதை கைட்டிடுங்க. ஸோ முடி வந்தேன். சார் வணக்கம் சார். சார் என்ன தம்பி, என்ன இல்லை சார், நான் மாரி டிவி பண்ணுறேன் சார், இந்த குக் வித் கோமாளி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா தம்பி, நல்லா பண்ணிகிட்ருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 பெண்கள் ஓடி வந்தாங்க. பெண் குழந்தை வாங்கம்மா வாங்க, சரி அப்படின்னு. சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு என்ன தள்ளி எடுத்தாங்க. ஓ சரி, எடுத்துட்டு பிறகு திரும்ப நாங்கள், ஞாபகம் இருக்கா உனக்கு? ஸோ இன்னைக்கு இது வந்து ஸ்கிரிப்டடா அது. ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ வந்து அவர் அந்த ஷோ மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு கதாநாயகராக வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி திறன்கள், புது புது திறன்கள் வரணும்.